ராத்திரி பேங்க்ல கொள்ளையடிக்க ஒரு சிலர் முயற்சி பண்ணிருக்காங்க. காவல்துறை அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த படம் பக்கத்துல இருந்த கடையில இருந்து மண்டையா சூடா சமோசா சாப்பிடும்போது இந்த நியூஸ போடாத, வேற ஏதாவது மாத்து. காவல்துறை ரொம்ப ஈஸியா அந்த பணத்தை மீட்டிருக்காங்க. அதுக்காக இந்த காட்டுத்தனமான சத்தத்தை கேட்டு என் காதே செவிடாயிடும் போல இருக்கு. தயவு செஞ்சு அதை ஆஃப் பண்ணு. நீ ஆஃப் பண்றியா? நான் வந்து பண்ணுவேன். இதைய ஆஃப் பண்ண சொல்றீங்க? லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்பியா அது? நீங்க சொல்றத கேட்கும் போது சந்தோஷமா தான் இருக்குது. அது என்னன்னு சொல்லுங்க. ஒரே ஒரு ராக் பேண்ட் மட்டும் இருந்தா போதும், ஷோஸ் பண்ண பண்ண பணமா கொட்டும். மோட்டோ ராக் பேண்ட் சரியா இல்லனா மக்கள் பெரிய பெரிய கல்லையும் முட்டையெல்லாம் தூக்கி போடுவாங்க, தக்காளியும் வந்து விழும். ஆரம்பத்திலேயே அவசகுண மாதிரி பேசாத பத்துலு. ராக் பேண்ட் ஆரம்பிச்சு நான் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சே ஆகணும். ஹிட்லர் மிஸ்யா சீக்கிரமா ராக் பேண்ட் ஆரம்பிச்சாகணும். அதுக்கு ஏதாவது வழியை சொல்லு. ராக் பேண்ட ஓபன் பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இத பத்தி டாக்டர் ஜட்காக்கு இன்னும் தெரியும்பா. வாங்க போலாம், இப்பயே போய் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பட்டனை அழுத்திட்டு இதை இப்படி திருப்பி விட்டா இந்த சத்தம் வரும். ஓகே, நான் 1 2 3 சொன்னதும் எல்லாரும் கபால் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நிமிஷம். எப்படி? ஏ கச்சா கச்சா, இவனுக்கு நம்ம டேலண்ட் மேல நம்பிக்கை கிடையாதுப்பா. நம்மளோட டேலண்ட் எல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஜனங்க போடுற கல்லு தான் இப்ப மேட்டரே. 1 2 3 ஸ்டார்ட். என்னால தாங்க முடியல. இப்ப அவங்களுக்கு நான் யாருன்னு காட்டுறேன். இங்க பாருங்க, நான் சொன்ன மாதிரி அந்த அகலமான உடம்புக்காரன் உள்ள வந்துட்டான். ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கங்க. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல நிறுத்துங்க. மனுஷங்களுக்கு காது செவிடாயிடும் போல இருக்கு. வீடே நிலநடுக்க வந்த மாதிரி ஆடிட்டு இருக்கேன். உங்களை அடிச்சு துவக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி வாசிச்சீங்க அவ்வளவுதான். ஆமா, எவ்வளவு அமைதியான இடம். அடே மோட்டு, கொஞ்ச நேரம் தான் நாம இங்க இருக்க போறோம். அட என் உடன்பிறா சகோதரா, என் நண்பா, எந்த விஷயத்தையும் நெகட்டிவா யோசிக்காதீங்க. நாம இங்க இருந்து பிராக்டிஸ் பண்றத யாரும் தடுக்க முடியாது, யாரும் வரவும் முடியாது. ஓகேப்பா, லெட்ஸ் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் சார். அட இத பார்த்தோல மட்டும் திருந்தவே மாட்டான்பா. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். 1 2 3. அட என் மண்டைக்கு ஒரு ஹெல்மெட்டை கொடுங்கப்பா. எனக்கு ஒரு ஹெல்மெட் கொடுங்க. எங்க போனாலும் ஓடுறதே குழப்பா போச்சு. ஓடி வந்துருங்க. இங்க நடக்க போற நிகழ்ச்சியை நாங்க எங்களோட சேனல்ல லைவா காட்ட போறோம். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதே கப்பா, இவங்க எல்லாம் எவ்வளவு ஸ்டைலா இருக்காங்க. மோட்டுவும் பத்துலவும் பெரிய இன்டர்நேஷனல் ஸ்டார் ஆயிட்டாங்க.
இப்ப நீங்க பார்க்க போற நிகழ்ச்சி என்னன்னா, நம்ம ஊரோட ஹீரோஸ் நம்ம மோட்டு பத்லு அவங்க 2 பேரும் ஒரு ராக் பேண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதோட முதல் நிகழ்ச்சியை தான் நீங்களும் அப்ப பார்க்க போறீங்க. பார்த்து கண்டிப்பா ரசிப்பீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. என்ஜாய் பண்ணுங்க. ப்ரோகிராம் ஆரம்பிக்க போகுது. பத்துலு, நாம வாசிக்கிறத கேட்டு மக்கள்லாம் எப்படி மெய்மறந்து நிக்கிறாங்க பாத்தியா? கூடிய சீக்கிரத்துல அவங்க மனசுல நான் ஒரு ஹீரோ ஆயிடுவேன். நான் தான் ராக் ஸ்டார் பட்டத்தை ஜெயிக்க போறேன். எனக்கு எவ்வளவு மவுஸ் இருக்குன்றது இப்ப நான் பப்ளிக் கிட்ட போறேன். நீ மோட்டு போகாத, இங்கே இரு, சொன்னா கேளு. அம்மா. சிங்கம் சார், இந்த பேண்டை எப்படியாவது நிப்பாட்டுங்க. ஒருக்குள்ள ஒரு பயம் ஒழுங்கா தூங்க முடியல. எங்க பாரு, இத பேன் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாரும் பர்மிஷன் வாங்கி தான் இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா டான் என்கிற டான், எப்படியாவது இந்த ப்ரோகிராம நிப்பாட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு ஃப்ரீயா சமோசா தரேன். என்ன சொன்னீங்கன்னு இப்ப சொல்லுங்க. அட, எப்படியாவது இந்த ப்ரோகிராம நிறுத்துங்கன்னு சொன்னோம். நீங்க எவ்வளவு பணம் கேக்குறீங்களோ தரோம். 1000மோ இல்ல 2000மோ இல்ல 3000மோ 10,000மோ எது வேணாலும். இப்பவாது நீங்க எல்லாரும் என் வழிக்கு வந்தீங்களே. ஜான் த டான் சொல்றேன், உடனடியா அந்த பேண்ட நிறுத்தி காட்டுறேன். வந்துகிட்டே இருங்க. பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்னமா பஞ்சு டைலாக் சொல்றீங்க? என்ன நம்பர் 2? அட்டாக் பாய்ஸ். சிங்கம் சார், அவங்க எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கடத்திக்கிட்டு போறாங்க. அவங்க கிட்ட இருந்து அதை மீட்டு நீங்க தான் எங்க கிட்ட கொடுக்கணும். முடியாது. முறையா ஜான் ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கான். நான் மட்டும் இல்ல, இந்த ஊர் மக்கள் மொத்த பேரும் அவன் பின்னாலதான் இருக்காங்க. டாக்டர் ஜட்கா சார், இந்த இக்கட்டான சூழ்நிலையில நீங்க தான் ஏதாவது செஞ்சாகணும். அட, ஒரு நிமிஷம் பொறுமையா இருங்க நண்பா. இங்க பாருங்க மோட்டு பத்லு, நீங்க 2 பேரும் இங்க வந்து நில்லுங்க. அப்புறம் இந்த ராட புடிச்சுக்கோங்க. என்னடா பண்ற? எதுக்காகடா எங்களை இப்படி கம்பத்துல கட்டி வைக்கிற? ஒண்ணும் புரியல. ஏதோ நானா இருக்கவே தலை சுத்தி கீழே விழாம ஸ்டடியா நின்னு இருக்கேன். மோட்டு, என் உடன்பிற சகோதரா, என் நண்பா, கொஞ்சம் பொறுமையா இருப்பா. இது புது மிஷின், அதனால எதையும் மறந்துட்டேனா. மறுபடியும் இதுல வந்து நில்லுங்க. கண்டிப்பா அவங்கள நீங்க பிடிச்சிருவீங்க. மறுபடியும் இந்த சக்கர மாதிரி எல்லாம் சுத்த முடியாது. இந்த தடவை நீங்க பறந்து போக போறீங்க. கவலைப்படாத என் ஆருயிர் நண்பா. யாராவது நம்ம வண்டி மேல விழுந்தது? மோட்டுவும் பத்ருவும் தான் பாஸ். அவங்க என்னைக்கும் தோல்வியை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க தோல்வியை ஒத்துக்கலனா என்ன? இப்ப அவங்க 2 பேரையும் நான் என்ன பண்றேன்னு பாரு. எங்க வழியில நீங்க வர முடியும், ஆனா திரும்பி போக முடியாது. சுற்றாதீங்க ஜென்டில்மேன். துப்பாக்கில தோட்டா போட்டு வைன்னு எத்தனை தடவை சொல்றது? பாஸ், நீங்க உடம்பு சரியில்லாம இருக்கும்போது டாக்டர் தான் சொன்னாரு, தோட்டா சைஸ்ல இருக்கிற மாத்திரைய காலையில 2 நைட்டு 2 கொடுக்க சொன்னாரு. அதான் கொடுத்தேன். என்னது? மாத்திரைக்கு பதிலா துப்பாக்கியோட தோட்டாவே எனக்கு கொடுத்த? டேய், வீங்கி போன பண்ணி, யாராவது இந்த மாதிரி செய்வாங்களா? அது பாஸ், தோட்டா சைஸ் மாத்திரை எங்கேயும் கிடைக்கல. அதான்
நான் எப்படி இந்த மாதிரி பறக்கிறேன்? என்னால இதை நம்பவே முடியல. என்ன கீழே விட்டுருங்க, கீழே விட்டுருங்க. பத்துலு அந்த பெரிய மண்டிய கிட்ட பேசி ஏதாவது வழி இருக்கான்னு கேளு. டாக்டர் ஜட்கா, இதை எப்படி கீழே இறக்குறதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நீ கவலையப்படாத என் உடன்பிற சகோதரா, என் நண்பா. பேட்டரி டவுன் ஆயிடுச்சுன்னா அது தானாவே கீழே இறங்கிடும். சேஃபா லேண்ட் ஆயிடுவீங்க. ஆமா, நல்லா புடிச்சுங்க. என்ன தைரியம் இருந்தா இங்கே வந்திருப்பீங்க. நீங்க தான் அந்த ராக் பேண்ட் காரங்களா? அப்படின்னா இங்கிலீஷ் பாட்டு பாடுறவங்க. எங்களுக்கும் இங்கிலீஷ் பாட்டுனா உண்மையிலேயே ரொம்ப பிடிக்கும். கமான் பாருங்க சார், பாருங்க. பாஸ், இவங்க தான் ராக் பேண்ட், நாங்க கிடையாது. நான் தான் ஜான், த டான். ஜானாவான் டான். மரியாதையா பாடிருங்க, இல்லன்னா உங்க கதை அவ்வளவுதான். என்னால டான்ஸ் கின்ஸ் எல்லாம் ஆட முடியாது.